அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகா பார்த்தீங்கன்னா மனோகர் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தேகத்தோட இருக்காங்க. மல்லியும் இப்ப வீட்டுல இல்ல. இந்த மனோகரம் அதாவது மல்லியை எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றத ரேணுகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி டைமிங்ல மனோகர் ஏன் கால் பண்ணி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஏன்னா ரேணுகா பைத்தியம் இல்லை அப்படின்றது மனோகருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது டாக்டரை பார்த்துட்டியா, வாசுதேவன் டாக்டரை பார்த்துட்டியான்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னா ரேணுகாவுக்கு என்ன தெரியாமையா இருக்கும். ரேணுகா இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உடனடியா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அந்த வாசுதேவனுக்கு கால் பண்ணிட்டாரு. அதாவது ரகுக்கு கால் பண்ணிட்டாங்க. ரகுக்கு கால் பண்ணதுமே அதாவது அந்த மல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறா டாக்டர் வாசுதேவனை பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ மட்டும் நீங்க அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வசமா எல்லாரும் சிக்கிக்குவோம், கும்பலோட மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டத்தோட அந்த ரகு கிட்ட சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி மல்லி பார்த்தீங்கன்னா வாசுதேவன் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல போயிட்டு கேட்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் ஸோ அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மல்லிக்கு எதுவுமே புரியல. என்னடா அதாவது அவங்க என்னடானா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் அப்போ அன்னைக்கு டாக்டர் யாரு, கதிரேசன் அப்போ யாரோ ஒருத்தரோட ரெக்கமெண்ட்ல தானே டாக்டர் கிட்ட போனோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொன்னாங்க. கடைசியில் இப்போ அவர் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி டைமிங்ல ரகு பார்த்தீங்கன்னா கரெக்டான டயத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. மல்லியை பார்த்ததும் நீ மல்லி தானம்மா, ரேணுகாவை ரொம்ப நல்லபடியா பார்த்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறாங்க. மல்லிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இப்பதான் அவங்க டாக்டர் இல்லைன்னு சொன்னாங்க, அப்ப இவரு பேரும் வாசுதேவனா அப்படின்ற மாதிரி மல்லி யோசிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் மல்லியோட மனசுக்குள்ள நிறைய கன்ஃபியூஸ் சந்தேகங்கள். அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க தான் வாசுதேவன் டாக்டர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு புரியல அப்படின்ற மாதிரி தான் மல்லி இருக்காங்க. பட் ஆனால் ரிசப்ஷன்ல அந்த சிஸ்டர் சொன்னது 100% உண்மை அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் மல்லி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ரேணுகா பத்தினா எப்படியாவது மனோகரை வெறுப்பெடுத்தணும் இல்லைங்களா, அதுதான் ரேணுகாவோட வேலையே. ஏன்னா ரேணுகாவோட பிளான்க்கு இடையூறா இருக்கிறது இப்ப நம்ம மனோகர் மல்லி இவங்க 2 பேரும் தான். ஸோ மல்லி கூட ஒரு பக்கம் விட்டுலாம், ஆனா மனோகர் தான் பாத்தீங்கன்னா கண்கொத்தி பாம்பா இந்த ரேணுகாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரேணுகாவுக்கு மனோகர் மேல ரொம்பவே கோவம் தான் வரும். என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை சுத்தியே வந்துட்டே இருக்கான், இவன் எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ற பயம் ரேணுகாவோட மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்குது. ஸோ எப்படியாவது இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கு கால் பண்ணி ஒரு வழியா பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இப்ப நம்ம மல்லியோட மனசுல தான் நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி மல்லி ஒரு பக்கம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேணுகாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா இந்த மனோகர் மட்டும் இப்படி உட்காந்து போன் பேசாம இருந்திருந்தானா நமக்கு உண்மையே தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி ரேணுகா ரொம்பவே டென்ஷனோட இருக்காங்க. இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த வீட்டை ஒவ்வொரு டைமும் இருந்துகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசுல பயம் நடுங்கிக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு, நம்ம வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேணுகா முடிவு பண்றாங்க. முடிவு பண்றது மட்டும் இல்லாம இப்ப ரேணுகா பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரகுவை நம்ம மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ரகுக்கு கால் பண்ணி என்ன ரகு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சா, என்ன நீ சிரிச்சிட்டு இருக்க, அந்த ஒரு செகண்ட் அதாவது அந்த மனோகர் மட்டும் பேசுறத நான் கேட்காம இருந்திருந்தா என்னோட நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா, அதையெல்லாம் விட்டுட்டு நீ சிரிச்சிட்டு இருக்க, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, அந்த மல்லியை சமாளிச்சா, எனக்கு எதுவுமே தெரியல, அந்த மல்லி வேற இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி ரேணுகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனோட ரகு கிட்ட பேசுறாங்க. ரகு சுடர் கொஞ்சம் பொறுமையா இரு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரகு, எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இந்த வீட்டுல எப்படி சமாளிக்க முடியாம நான் அமைதியா திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா சிரிச்சுக்கிட்டே பொறுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, என்னதான் நடந்துச்சு எனக்கு ஓப்பனா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகு பாத்தீங்கன்னா ரேணுகா கிட்ட பேசும்போது ரேணுகா ரகு கிட்ட கேக்குறாங்க. ரகு சுடர் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நான் சால்வ் பண்ணிட்டேன், அதாவது கரெக்டா அந்த மல்லி போயிட்டு அந்த ரிசப்ஷன்ல கேட்கறதுக்குள்ளார நான் உள்ள போயிட்டேன். ஸோ என்னை அவ டாக்டர் சொல்லி நினைச்சிட்டா, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்லை, சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஆனா மல்லிக்கு உன் மேல ரொம்ப சந்தேகங்கள் வந்துருச்சு ரேணுகா, அதாவது உன்னோட ரிப்போர்ட்ஸ் எதுவுமே கொண்டு வரல, டாக்டரை பார்த்து நீ எந்த மாதிரி நிலைமையில இருக்கிற அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தா, ஒரு வழியா நான் அவளை பேசி அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஆனா ஒவ்வொரு டைமும் இப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். இன்னொரு சிஸ்டரை வச்சு நான் மல்லியை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மல்லி அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கிட்ட பேசிட்டாங்க, வாசுதேவன் டாக்டரே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணியே காமிச்சிட்டாங்க. பட் ஆனா இப்ப மல்லி உண்மையை கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சி ஆகணும். ரகுவோட மனசுக்குள்ளேயே பயம் வந்துருச்சு. ஏன்னா மல்லி போயிட்டு இன்னொரு சிஸ்டர் கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயம் இந்த ரகுக்கு தெரியாது. கூடிய சீக்கிரத்துல அந்த உண்மையை
வந்து இந்த ரகு ரேணுகா 2 பேருக்குமே தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இவங்க 2 பேரும் பதறி அடிச்சுட்டு வீட்டை விட்டு போவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.